ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி எல்லாத்து வீட்லேயுமே எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான தேங்காய் சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இதில் போட போகிறேன். இதை சேர்த்தும்போது தேங்காய் சட்னி இன்னும் ருசி கூடுதலாக இருக்கும். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இதில் 5 பல்லு நார்மல் சைஸ் பூண்டு, சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் 1 போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு முறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ தான் சட்னி திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும். இது கூடவே 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு தேங்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்தால் சட்னி கெட்டியாக இருக்கும். காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 4 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 3/4 டம்ளர் தண்ணிங்கிறது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். தேங்காய் சட்னிக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட முடியாது. இப்போ இந்த சட்னியை தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, இது எல்லாமே பொரிஞ்ச உடனே தேங்காய் சட்னியில் ஊற்றிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு அப்படியே ஒரு கலந்துட்டாவே போதும். நல்ல வாசனையோட ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் யூடியூப் என்னோடய வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் இதை நல்லா மொறுன்னு தோசையோடு சர்வ் பண்ணுறேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.